நிகழட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. 8 Days Daily என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் நெகேமியாவின் காலத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து உபவாசித்து ஜெபித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்திலே திரும்பி கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த நாட்களிலே எவ்விதமாக வழிநடத்தினார் என்பதை அறிந்து யோசித்து பார்த்து நினைத்து பார்த்து அதை சொல்லி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த வசனத்தின் முன்பகுதியிலே பார்த்தோம் என்றால் எவ்விதமாக எல்லாம் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், டிவைன் பிரசன்ஸ். இரண்டாவதாக ஆண்டவருடைய தெய்வீக வழிகாட்டுதல், டிவைன் கைடன்ஸ். மூன்றாவதாக தெய்வீக பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மூன்றையும் அருளி செய்கிறார். தம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்து தம்முடைய வழிகாட்டுதலை கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் கானான் தேசத்தை அடையும்படிக்கு கிருபை செய்கிறார். இது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் ஹென்றி நியூமன் என்ற இங்கிலாந்தில் உருவானவராக இருந்த போதகர் அவர் இத்தாலியா நாட்டிற்கு புறப்பட்டார். 1833ஆம் ஆண்டு அதிகமாக வியாதியிலே கஷ்டப்பட்டது நிமித்தம் மறுபடியுமாக இங்கிலாந்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் அவருக்கு கப்பல் வசதி கிடைக்கவில்லை. ஆகவே அவர் ஒரு ஆரஞ்சு பழங்களை ஏற்றி செல்லுகிற சரக்கு கப்பலிலே ஏறி இங்கிலாந்துக்கு பயணமானார். ஆனால் காற்று சரியாக அடிக்காததினாலே அந்த கப்பல் தொடர்ந்து செல்ல முடியவில்லை. இது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. அப்பொழுது அந்த இருண்ட தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை பார்த்து அடுத்து எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்பதை அறியாதவராக தன்னுடைய சரீரத்தின் நோயையும் மிகுதியினாலேயும் வருத்தப்பட்டவராக அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஜெபிக்கும் போது எழுந்ததுதான் காரிருள் என் நேச தீபமே என்ற அருமையான பாடல். இதிலே உள்ள இந்த 3 சரணங்களையும் அவர் ஒரே நாளிலே எழுதி முடித்தார். அவர் தேவனை நோக்கி தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பாடல்தான் இது. இதிலே முதல் சரணம், அவர் தான் முன்னேறி செல்ல முடியாமல் இருப்பதை நினைத்து எனக்கு ஒரு அடி மட்டும் காண்பியும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிற ஜெபமாக அமைகிறது. இரண்டாம் சரணம் நியூமனின் பழைய இளமை பருவத்து வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் நினைத்து வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். மூன்றாவது சரணத்திலே தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். நான் சுகபத்திரமாக கப்பல் பயணம் செய்து முடித்து என்னுடைய நண்பர்களை நான் பார்க்க வேண்டும். நான் அங்கே இங்கிலாந்திலே போய் தொடர்ந்து குருவானவராக பணி செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பையும் காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய ஆன்மீக பிரகாரமான எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பாக்கியம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி இந்த பாடலின் கடைசி 2 வரிகளை அமைத்து முடிக்கிறார். மிகவும் அருமையான பாடல். அவர் அவ்விதமாகவே இங்கிலாந்து சென்று தன்னுடைய 90வது வயது வரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக குருவானவராக பணி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரிருளில் என் நேச தீபமே என்கிற பாடல் தொடர்ந்து மிகவும் பிரபலமான பாடலாக மாறியது. அது டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது பாடப்பட்ட பாடல். நம்முடைய தேச பிதா காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமான பாடலும் இந்த பாடல்தான். இந்த பாடலானது அவர் நியூமன் எழுதும் பொழுது மேகஸ்தம்பம் என்கிற பாடலாக அவர் எழுதினார். த பில்லர் ஆஃப் த கிளவுட்.
ஆம், நம்மை வழிநடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்துகிற தேவன். நம்முடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே நமக்கு தீபம் காட்டுகிறவர். அந்த இயேசுவை இந்த நாளிலே அண்டி பிடித்து கொள்வோம். அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய காரிருளில் அவர் நேச தீபமாக வந்து நம்மை சரியான பாதையிலே நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினவரே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிரசனத்தை நீர் எங்களுக்கு தந்து, உம்முடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்து, உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு தந்து, நாங்கள் உம்முடைய வழியிலே தொடர்ந்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் அல்லது எங்களுடைய சரீர பலவீனங்கள் காரிருள் போல எங்களை மூடிக்கொண்டிருந்தாலும் அதிலே நீர் நேச தீபமாக எங்களுக்கு முன் சென்று வழிகாட்டுவதாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.